இன்றைக்கி டே வந்து ரொம்பவே சொதப்பலாக தான் போச்சு. பாப்பாவை வந்து டைம் கிளப்பிட்டேன். பட் ஆனால் வந்து ஸ்நாக்ஸ் வைக்க மறந்துட்டேன். அதனால கடகடன்னு அவளுக்கு வேர்க்கடலை வறுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வறுத்து டைமுக்கு கொண்டு போய் பாப்பாவையுமே ஸ்கூலில் விட்டுட்டு வந்தாச்சு. வந்தோடனே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு மதியானம் லஞ்சுக்கு இன்றைக்கி வந்து சாம்பார், முட்டை வறுவல், ரைஸ் தான். அதனால் வேலையாக ஒரு பக்கம் பருப்பு வச்சுட்டு ஒரு பக்கம் பாப்பாவுக்கு ரைஸுமே ரெடி பண்ணிடலான்னு ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி வெரைட்டி ரைஸில் பாப்பாவுக்கு வந்து கருவேப்பிலை சாதம் தான் கேட்டிருந்தா, அதனால அதான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் எப்போயுமே ஸ்கூலுக்கு பாப்பாவுக்கு வெரைட்டி ரைஸ் தான் கொடுப்பேன். சாம்பார் சாதம்லாம் கொடுத்தோன்னா சாப்பிட மாட்டா. ஏதாவது ஒரு டவலில் கொட்டி மடித்து சூப்பராக எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதனாலேயே பாப்பாவுக்கு 5 டேஸ்க்கு ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸ் தான் கொடுக்குறது. உங்கள் வீட்டில் உங்கள் பசங்க வெரைட்டி ரைஸ் தான் கேட்பாங்கன்னா இல்லை எல்லா சாதமுமே சாப்பிடுவாங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சாதம் வந்து பாப்பாவுக்கு கிளறி வச்சுட்டு ஒரு பக்கம் வந்து பாப்பாவுக்கு முட்டை வந்து பொடிமாஸ் கேட்டிருந்தாங்க, அதுவுமே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன். நான் வெரைட்டி ரைஸ் பண்ணாலே பாப்பாவுக்கு வந்து முட்டை தான் கொடுப்பேன். மற்ற எதுவுமே வந்து எப்போயாவது ஒரு தடவை தான் கொடுப்பேன். ஏன்னா முட்டை பொடி மாசுனா தான் வந்து நமக்கு வேலை சீக்கிரமாக முடியும். பாப்பாவுக்கு லஞ்ச் கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டு எங்களுக்கு வந்து மதியானத்துக்கு முட்டை வறுவல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முட்டை வேக போட்டு எடுத்து வச்சுட்டு சாம்பாருமே வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே வந்து தாளித்து விட்டுட்டேன். எங்கள் வீட்டில் கத்திரிக்காய் சாம்பார்னால் நானும் அம்மா பாப்பா மட்டும்தான் வந்து விரும்பி சாப்பிடுவோம். வேறு யாருமே வந்து சாப்பிட மாட்டாங்க அந்த அளவு. அதனால் எனக்கு பாப்பாவுக்கு அம்மாவுக்கு மட்டும் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் சாப்பிட்டுட்டு மற்றவங்களுக்கெல்லாம் வெறும் சாம்பார் ஊற்ற வேண்டியதான். உங்கள் வீட்டில் எப்படின்னு கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். சாம்பாருமே ஒரு பக்கம் ரெடி பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் வந்து முட்டை வறுவல் ரெடி பண்ண வேண்டியதான். அதுக்குமே நான் வந்து மசாலா ரெடி பண்ணி வச்சுட்டேன். மதியானம் லஞ்ச் முடிச்சுட்டு ஈவினிங் போல் பாப்பாவை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். நம்ம வீட்டில் வச்சுருந்த மல்பெரி செடி சூப்பராகவே வளர்ந்துருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற வெள்ளை செம்பருத்தி செடி, இதுவுமே சூப்பராக இருக்குது. மல்லி இப்போ தான் வந்து பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இது என்ன செடின்னே தெரில, பட் ஆனால் வந்து சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. உங்களுக்கு யாருக்காவது தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்டெப்ஸில் தான் வச்சுருக்கேன். இது கூடயே நான் வந்து ஒரு குட்டி தொட்டியில் மாதுளை வளர்க்குறேன். இது கூடயே ஒரு பெரிய கொய்யா செடியும் இருக்குது. அதுவுமே இப்போ தான் நம்ம வீட்டில் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு.